எனக்கு அன்பானவர்களே, மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கும்படி ஜீவன் பலன் சுகம் தந்து நம்மை காத்த ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மனுக்குல வாழ்வுக்காக தம்முடைய நேசகுமாரனையே வாக்களித்த ஆண்டவர், தீமை நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் நம்பிக்கையுடைய மக்களாய் வாழ்வதற்கு தூய ஆவியின் பலத்தையும் வாக்களித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தூய ஆவியின் ஆற்றலை பெற்ற மக்களாய் உம்முடைய இறை சித்தத்தை விருப்பத்தை உலகிலே நிறைவேற்றுகிற மக்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட உம்முடைய வசனத்தின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபையாய் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய தூய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 51வது பாடல். சங்கீதம் 42 முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 165வது பக்கம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, கடவுளே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் கடவுள் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடம் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்?
கடவுளுக்கு காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது அருவிகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகின்றன. என் கண்மலையாகிய கடவுளை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கம் கொண்டவனாய் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சேர்ந்து படிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு, என் முகத்தை ரட்சிப்பும் என் கடவுளுமானவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமீன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பேதுரு அப்போஸ்தலன் எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். ஒன்று பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலியமில் வாஞ்சியாக இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேட்ட மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிகிட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிற வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாய் அந்த கல் இடத்திற்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதே. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 முடிவுள்ள வசனங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 முடிவுள்ள வசனங்களை படி கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீஷர் கூடியிருந்த இடத்தில் யூதர் பயத்தினால் கதவுகள் பூட்டி இருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இதை சொல்லி தமது கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர் அவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவரிடம், உங்களுக்கு சமாதானம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கிட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தை வீட்டிருக்கிறார்.
அவளத்திலிருந்து உயிரிழோரையும் மருத்துவரையும் நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் படிக்கேட்ட முதலாவது வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படியாக வாசி கேட்கலாம். நீங்களோ அந்த காலத்தினின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள் என்பதே. தலைவணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, உம்முடைய குமாரன் வழியாக எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக்கி துயாவினாலே எங்களை பலப்படுத்துகிறீர் என்கிற சத்தியத்தை உணர்ந்து நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பணி செய்வது எங்கள் தலையாய கடமை என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகளையும் துயாவின் பலத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து தம்மை உயிர்த்தெழுந்தவராய் காட்டி விண்ணுலகத்திற்கு போய் தூய ஆவியானவரை தருவதாக வாக்களித்து தூய ஆவியின் ஆற்றலை நமக்கு பகிர்ந்து தந்திருப்பதன் நோக்கம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தலையாய பொறுப்பு, கடமை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யார்? கடவுள் எப்படி நம்மை நம்பி இந்த உன்னதமான பொறுப்பை, பணியை நமக்கு தந்திருக்கிறார்? நாம் எப்படி இந்த திருப்பணியை செய்ய போகிறோம்? அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, முன்னே நாம் கடவுளுக்கு விரோதிகளாய், சத்துருக்களாய் அருவருக்கப்பட்ட மக்களாக இருந்தோம். கடவுளுக்கு பிரியமானவர்களாக நாம் ஒருபொழுதும் இருந்ததே இல்லை. சொல்லப்போனால் நாம் பாவம் என்கிற இருளிலே வாழ்ந்தவர்களாக இருந்தோம். இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே கசப்பு அனுபவங்கள் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றும் நான் இருளில் இருக்கிறவனாய், வழி தவறி நடக்கிறவனாய், வழி தெரியாமல் நடக்கிறவனாய், கிந்தி நடக்கிறவனாய் இல்லை. கடவுள் என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்து, நமக்காக அவர் பட்ட பாடு, வேதனைகள், இவைகளின் வழியாக கடவுள் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் தருகிற அழைப்பு, நாம் இனி இருளில் இருக்கிறவர்கள் அல்ல, வெளிச்சத்தில் கடவுளால் மீட்கப்பட்ட திரு ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் சொந்தமானவர்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள் நாம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு, அவருடைய குணாதிசயங்களை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் நம்மை எப்படி அவருடைய புண்ணியங்களை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மேன்மைகளை நாம் அறிவிப்பதற்கு நம்மை ஆற்றல் படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் தம் ஆவியின் வரத்தை நமக்கு தருகிறார், பலத்தை தருகிறார், வசனத்தினால் நம்மை வேரூன்றுகிறார். நாம் யார்? வெறுமனே அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்குரிய வீடாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதேபோல் நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டம்,
பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்தமானவர்கள். எப்படி அவர் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவனுள்ள கற்களை போல. ஒரு ஆலயம் எப்படி கல்லின் மேல் கல் கட்டப்படுகிறதோ அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளாகி நாம் ஜீவனுள்ள கற்களாக, கடவுள் இந்த கல்வாரி லுத்தரன் திருச்சபையை கட்டி எழுப்பீர்கள் சார், நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல இது ஆலயம் ஆவிக்குரிய வீடாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக பரிசுத்த ஆவியினாலே ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜனமாய், சொந்த மக்களாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விசேஷித்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த என கடமை. சொல்லுங்க, எப்படியாகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்தே ஆக வேண்டும். தடவியாகிலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே தாகமுடையவர்களாய், நாம் பிற ஆத்துமாக்களை குறித்த பாரமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையினுடைய வரலாற்றை நான் பார்க்கிற பொழுது, எவ்வளவு கடினமான துன்புறுத்தல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒன்றிலே தீவிரமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகை மிகவும் சமீபம். ஆதி சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் எல்லாரும் தாங்கள் மரித்து போவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று நிச்சயமாக நம்பினார்கள். ஆகவே ஒரு புறம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் எவ்வளவு தீவிரமாய் அவருடைய வருகையிலே எத்தனை பேரை கூட்டி சேர்க்க முடியுமோ அத்தனை பேரை ஆண்டவருடைய விசுவாசத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்தார்கள். ஒரு நாள் கூட ஓய்வு இன்றி, ஒரு நாள் கூட சோர்வு இன்றி தங்கள் ஜீவன் மாய்த்தாவது கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர வேண்டும் என்று ஆதி திருச்சபை தங்கள் கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்றியது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வருகை தாமதமாகி போகிறது என்று சோர்ந்து போகிறோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்மாவின் ஏன் சோர்ந்து போகிறாய், ஏன் நம்பிக்கை இழந்து போகிறாய்? ஆகவே ஆண்டவர் மீண்டும் நமக்கு அவர் தம்முடைய வசனத்தையும் ஆவியானவருடைய பலத்தையும் ஆற்றலையும் நமக்கு தருகிற நோக்கம், அவர் எப்படி மேலே ஏறி போக கண்டீர்களோ கலிலேயரே, அப்படியே அவர் திரும்ப வருவார். அவர் வரப்போகிறார். பாருங்கள், காலங்களும் சூழல்களும் எல்லாம் கிறிஸ்துவின் வருகையை நமக்கு முன்னறிவிக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை சந்திப்பதற்கு முன்பாக நாம் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் கடவுளுடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட கடவுளுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜனமாய், அவருக்கு சொந்தமான மக்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆகவே விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு அவர் விலையேறப்பட்டவர். நீங்கள் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், கிறிஸ்து அவர் தந்த வாக்கு, அவர் கொடுத்த பணி, அது விலையேறப்பட்டது. விசுவாசியாதவர்களுக்கு, அதில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, அதுவும் வெறும் ஒரு சாதாரண சொல்லுகிற வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கோடிக்கு தலைக்கல், அது வெறும் ஒரு சாதாரணமான ஒன்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அசாதாரணமான கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சாதாரணமான நம்மையும் அசாதாரணமான வலிமைகளை கடவுள் கிறிஸ்துவின் வழியாக தந்திருக்கிறார். ஆகவே அதை நாம் உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவருக்கென்று சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளிலும் நாம் சிற்பிகள் என்று நம்மை நினைக்கிறோம். நாம் சிற்பிகள் அல்ல, நாம் சிற்பம் செதுக்கப்படுகிற உளிகள் மாத்திரமே. ஆனால் யார் கையிலே நாம் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உலகத்தையே வடிவமைத்த,
நாம் ஒவ்வொருவரையும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட கடவுளுடைய கரத்திலே நாம் உளிகளாக இருக்கிறோம். ஆகவே கடவுள் நம்மை கூர்மையாக்கி அழகான சிற்பங்களை செதுக்குவதற்கு அவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிக்க, முன்னே நாம் அப்படி அல்ல, இப்பொழுதோ கடவுளுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கடந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பெறுகிற ஜீவன் உள்ள கற்களாய். ஆதி அப்போஸ்தலர்கள் எதை போதித்தார்களோ அதையே தங்கள் வாழ்க்கையிலே நடத்தி காண்பித்தார்கள். சொல்கிற பொழுது அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிழ்க்குதலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அது எப்படி காண்பிக்கிறது என்று சொன்னால், தாங்கள் எதனால் போதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அப்படியே வாழ்ந்து காண்பிக்கிற தங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சவாலை கடவுள் நமக்கு தருகிறார். நாம் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுகிற பொழுதே கடவுளுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசித்தப்படுத்தப்படுகிறது. ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிற தலையாய கடமை என்பது, நாம் கிறிஸ்து நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்து தம்முடைய குணாதிசயங்களையும் புண்ணியங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகாத பரிசுத்த ஜனமும் அவருக்கு சொந்தமான ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஜீவனுள்ள கற்களாய் சாட்சிய பகர தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 340வது பாடல். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளை,
மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்கள் ஜீவிய காலத்தில் நீ தந்திருக்கிறீர். ஆண்டவரே, முன்னே இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை நீர் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்து உம்முடைய வார்த்தையும் தூயாவின் பலத்தை தருகிறீர். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுகப்பட்ட பரிசுத்த சினமும் ஆண்டவருக்கு சொந்தமான மக்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சி கொடுக்கிற ஜீவனுள்ள கற்களாய் ஆண்டவரே சாட்சி பகர கிருபை தாரும். உம்முடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை தாரும். எங்கள் வாழ்வினூடாகவே கிறிஸ்துவின் விசுவாசத்தை நாங்கள் பிரதிபலிக்கிற மக்களாக இறையுறவிலே இறை சமூகத்தில் ஆண்டவருக்கு உகந்த நற்சாட்சிகளாக தேவரீ நாங்கள் வாழ தேவன் கிருபை தாரும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பேரிரக்கமும் உடைய கிருபையும் உடைய காருண்யமும் வழிநடத்துதலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற அனைவரையும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். திருச்சபையின் திருப்பணிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைவான நன்மைகளை தாரும். வெளியூர்களில் கடல் தூர தேசங்களில் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடங்கள், பணி, வாழ்வுகள், எதிர்கால நன்மைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், தூர இடங்களில் இருந்தும் இந்த நாள் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி வாஞ்சிக்கிற செபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் நோக்கி பாரும். கடவுள் இந்த நாளை ஆண்டவரை மகிழ்ச்சி நிறைந்த நாளாய் ஒவ்வொருவருக்கும் தாரும். அவள் நிமித்தமாய் குடும்பங்கள், சமூகம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இன்றும் ஆண்டவரே, தங்கள் மேற்கொள்ளுகிற பயணங்கள், போக்குவரத்துகள், தேவைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை தங்கியிருக்க விடமாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலும் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற எங்கள் பிள்ளைகள் உடைய எதிர்கால வாழ்வு கல்வியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். எங்கள் தேசத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பருவ கால ஆண்டவரே, மழை தந்து செழிப்பை தந்து பூமியின் வளங்கள் பெருகப்பட மக்கள் எந்த குறைவுமின்றி ஆண்டவரே நல்வாழ்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இந்த பகல் முழுவதும் ஆண்டவர் கூடையிலும். நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துகள், எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்திலும் ஆண்டவர் கூடையிலும். கர்த்தர் எங்கள் மேய்ப்பர், எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சாட்சி பகிர்கிற விசுவாச அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதனுடைய எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு புலப்படாமல் தீர்மானித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கருடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பின் இடத்துல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்ன நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.